ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 10 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நிறுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டீம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் அங்கே கல்டிவேஷன் பண்ணிருக்கான். இவனும் அங்கே பயங்கரமாக கல்டிவேஷன் பண்ணிருக்க. இதை பார்த்து நம்ம சாயுக்கு தான் அவ்வளோ ஆச்சரியம். இந்த மாதிரி இவன் எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் பண்ணுறான். ஹே கூன், நீ வந்து எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுற? ஏன்னா உன்னோட கல்டிவேஷன் நாளுக்கு நாள் ஸ்பீடா இனே போகுது. அதுவா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி நம்ம வந்து இங்கிருந்து போலாமா, ஏன்னா நைட் ஆக போகுது. இதை கேட்டாவளும் அங்கே ஓகேன்னு சொல்றா. இதனாலே இவங்களும் அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களும் அந்த போர்ட்டல் கிட்ட வராங்க. அங்கே பார்த்தா எவனோ ஒருத்தன் கையை காட்டுறான். இப்போ தாக்குங்கடா இப்படின்னு அங்கே இருக்க ஒருத்தனும் சொல்ல. இது கேட்ட அங்கே இருக்க 3 பேருமே அங்கே ஏதோ ஒரு போஸ் எல்லாம் கொத்துன்னு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவா அங்கே தடுக்கிறான். இந்த மாதிரி உங்களுக்கு என்னதான் வேணும்? இப்போதான் அந்த நடுவில் இருக்கவனே சொல்றான், இந்த மாதிரி இந்த ரோடு வந்து எங்களுக்கு சொந்தமானது. இந்த மாதிரி நீ இங்கிருந்து போகணும்னு ஆசைப்பட்டேன்னா எங்களுக்கு வந்து ஏதாச்சும் பே பண்ணிட்டு தான் போனோம். இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் இவனை சொல்றான், இந்த மாதிரி இவங்க எல்லாம் யாரு? இப்பதான் நம்ம சாயுவே சொல்றான், இந்த மாதிரி இவங்க ரோட்ல எல்லாம் யாரு வராங்களோ அவங்க கையில இருந்து பணத்தெல்லாம் புடுங்குவாங்க. பணம் கிடைக்கலையா இல்லைன்னா ஒரு பொருளை புடுங்குவாங்க. இப்படியே புடுங்கி அவங்க கையிலேயே திரும்ப வைப்பாங்க. இதுதான் இவங்களோட வேலையே. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கும் அங்க நல்லா புரியுது, இவங்களோட வேலையே இதுதானா? அப்போனா நம்ம இது பண்றதுல எந்த விதமான தப்பும் இல்லை. இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட கையை பார்க்க அதுல பார்த்தா 3 கோலி குண்டு மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. இதுதான் என் கையில இருக்கு, இந்தாங்க. இதை கேட்ட அவனும் அங்க எடுக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அதை எடுத்துக்கிறான். இதை பார்த்து அவனுக்கும் இன்னமும் கடுப்பாகுது, என்னது என் கிட்டே எப்படி பண்றானா? ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து நம்ம சாயுவை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி உனக்கு ஃபயர் கிராக்கரை பார்க்கணுமா, இப்போ நீ பார்க்க போற இப்படின்னு அவனை தூக்கி போட. மேலே பார்த்தா அங்க ஃபயர் கிராக்கர்லாம் வெடிக்குது. இதை பார்த்து நம்ம சாயுக்கும் அவ்வளோ சந்தோஷம். இது வந்து எவ்வளோ அழகா இருக்கு. இதையும் அங்க இருக்க ஆளுங்களா பார்க்க இதை பார்த்து அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அங்க ஃபயர் கிராக்கர்லாம் ரொம்பவே விலை அதிகம் போல. இந்த மாதிரி ஒரு அழகான காட்சியை பார்த்ததில்லை இப்படின்னு அங்க இருக்க ஆளுங்களும் சொல்ல இருக்காங்க. இப்படி இவங்களும் சொல்றதுனால நம்ம ஹீரோட சிஸ்டம்க்கும் அவங்க கேட்குதா. இதனால அதுவும் சொல்லுது, இந்த மாதிரி உன்னோட பாயிண்ட் வந்து இதனால இன்க்ரீஸ் ஆகுது. இது கேட்டு நம்ம ஹீரோக்கும் இது ஒரு நல்ல ஐடியாவை தோணுது. இதையே என்னோட பலமா யூஸ் பண்ண என்ன இப்படி சொல்லிட்டு அவன் இன்னொரு ஃபயர் கிராக்கரையும் உருவாக்குறான். இதையாச்சும் குடிப்பியா அப்படின்னு அவனும் கேட்க, இது வந்து உனக்குலாம் வாய்ப்பே இல்லை இப்படி சொல்லிட்டு அவனும் அதை தூக்கி போட. அங்க பார்த்தா ஜாயு தான் ஒரு அழகான பொண்ணு இப்படின்னு வார்த்தையிலேயே எழுதி வச்சிருக்காங்க. இதையும் எல்லாருமே பார்த்துன்னு இருக்க. அந்த சைடு அந்த பொண்ணும் பார்த்துன்னு இருக்கா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட கனவு உலகத்துல யோசிக்கிறா, சூ ஐ லவ் யூ இப்படின்னு. இதே மாதிரி ஃபயர் கிராக்கர்ல யாரோ ஒருத்தவங்க போடுறாங்க. அந்த புகையிலேருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க. யாரு அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஹே சி அவனை பத்தி நான் எதுக்கு யோசிக்கிறேன், அவன் ஒரு கேவலமானவன் இப்படின்னு இவ்வளவு ஒரு சைடா யோசிச்சுன்னு இருக்கா. ஆனா எப்படி பார்த்தாலும் இவ்வளவு ஒரு சைடா நம்ம ஹீரோவை லவ் பண்ணிருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்து அவங்களும் கடுப்பாயின்னு இருக்காங்க. என்னது நீ வந்து அது தரேன்னு சொல்லிட்டு தரவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம சாயுவா சொல்றான், இந்த மாதிரி நீ அதை காட்டினதுக்கு நன்றி. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏன்னா அந்த கிராக்கரை விடவே உன்னோட ஸ்மைல் தான் ரொம்பவே அழகா இருக்கு. இதை கேட்டா அவ்வளோ வெக்கப்பட்டு இருக்கு. இந்த சைடு அவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க திரும்பவும் வருவோம்டா, அப்போ ஒன்று வச்சுக்கிறேன் இப்படின்னு. இவங்களும் அவங்களேருந்து நைஸா நழுவ பார்க்க இதை பார்த்து நம்ம ஹீரோவும் பின்னாடி வந்துடுறான். என்னது நீ வந்து எங்களை அப்படியே விட்டு போயிடுவியா? இதை கேட்ட மற்றவங்க எல்லாருமே பயந்து ஓடிடுறாங்க. ஆனா அவன் அங்க நிக்கிறான். டேய் என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாதுடா இப்படின்னு அவனும் சொல்ல. அங்க பார்த்தா மூஞ்சிலே ஒரு பஞ்ச வர்றான். ஏய் நீ வந்து என்ன காரியம் பண்ணிருக்க? இது வரைக்கும் எங்க அம்மா கூட என்ன அடிச்சது இல்லை. ஆனா நீ முதல் முறையா என்ன அடிக்கிற. எனக்கு தேவை அந்த ஃபயர் பால், அதை வந்து நீ உருவாக்கணும். என்னோட பவர் வச்சு நான் உருவாக்கினேன், இதுக்கு மேல என்னால உருவாக்க முடியாது. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவனுக்கும் வேற வழி இல்லையா. இதனாலே அவனும் அங்க உருவாக்கி தந்துடுறான். சரி பொழைச்சு போ எப்படின்னு அவனும் குத்துட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அவனும் இதை குத்து சொல்றான், இதை வந்து நான் உனக்காக தான் அவங்க கையில இருந்து பறிச்சேன். இதுக்கப்புறம் அவங்களும் அந்த போர்ட்டல் வழியா வேற ஒரு ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் அவரும் அந்த பவரை திரும்பவும் அவங்க கையில இருந்து எடுத்துக்கிறாங்க. என்ன நீங்க போன காரியம் முடிஞ்சுதா? அந்த ஹெர்பை வந்து நீங்க கலெக்ட் பண்ணீங்களா? இதை கேட்ட அவளும் ஆமா நாங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டோம் இப்படின்னு அதை வெளில எடுத்து காட்டுறா. இதெல்லாம் பார்த்து எனக்கு அந்த சிஸ்டமும் சொல்லுது, இந்த மாதிரி உங்களோட வேலையை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இதுக்கான ரிவார்டு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து கிறிஸ்டல் டிராகன் இதை வந்து நீங்க கிளைம் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து ஜாயின் சேக்க ஜாயின் பண்ணும். இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அவனும் சொல்றான், எனக்கு அந்த ரிவார்டு கிடைச்சா போதும், அதுக்கு எதுக்கு நான் அதை ஜாயின் பண்ணோம், எதுக்கு நீ இப்படி பண்ற? இதனாலேயே அவனும் நம்ம ஜாயுவை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி எனக்கு பாத்ரூம் அது, அதனால நான் கொஞ்ச நேரத்துல நான் இங்க வந்துடுறேன். இதுக்கப்புறம் அவனும் வேற ஒரு ஏரியாவுக்கு வந்துடுறான். இப்பதான் அந்த சிஸ்டம் சொல்லுது, நீ வந்து லோ கிரேட்ல இருந்து நீ வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆயிட்ட. இப்படி சொன்ன செகண்டே அவனோட கத்தி எடுத்து பார்க்க அதுவும் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு. பரவாயில்லப்பா கிறிஸ்டல் டிராகன், அந்த பிளட் ஸ்கில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இந்த கத்தியோட ஃபார்மும் மாறிட்டு இருக்கு. நீ வந்து இதே மாதிரி நான் சொல்றதெல்லாம் பண்ணனா உனக்கு வந்து இன்னமும் நிறைய பாயிண்ட் வரும். நான் சொல்றதெல்லாம் பண்ண உன்னோட கிரேட் வந்து இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் நல்ல டாஸ்க் கொடுக்க முடியும், இதுக்கு மேல நம்ம நாளைக்கு தான் சந்திக்கணும். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான், என்னது எவ்வளவுதானா, இதுதான் உன்னோட லிமிட்டா இப்படின்னு இவனை கோமாவ. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட வந்து அன்னைக்குமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ண வேண்டியதுதான் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நாள்
வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கடுத்த வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.